குழுமத்தின் கீழ் இயங்கும் ஏர் இந்தியா நிறுவனம் தனது விமான பணியாளர்களுக்கான உடற்தகுதி மற்றும் ஆரோக்கிய விதிகளை மே 1ஆம் தேதி முதல் முறைப்படி அமல்படுத்துகிறது. புதிய கேபின் க்ரூ ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் காம்ப்ளையன்ஸ் பாலிசி என்ற இந்த திட்டத்தின்படி பணியாளர்களின் பாடி மாஸ் இண்டெக்ஸ் எனப்படும் உடல் நிறை குறியீடு இனி அவர்களின் பணி ஒதுக்கீடு மற்றும் ஊதியத்தை தீர்மானிக்கும் முக்கிய காரணியாக இருக்கும். இந்த விதிகளின்படி BMI அளவு 18.5 முதல் 24.9க்குள் இருப்பது சாதாரண மற்றும் விரும்பத்தக்க அளவாக கருதப்படுகிறது. BMI அளவு 18க்கு கீழ் இருந்தால் அவர்கள் குறைந்த எடை கொண்டவர்களாகவும், 25 முதல் 29.9 வரை இருந்தால் அதிக எடை கொண்டவர்களாகவும் வகைப்படுத்தப்படுவர். இந்த இரண்டு பிரிவினரும் விமான பணியிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டு சிறப்பு மருத்துவ மற்றும் செயல்பாட்டு மதிப்பீடுகளில் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே மீண்டும் பணிக்கு அனுமதிக்கப்படுவர். ஒருவேளை அவர்கள் இந்த தேர்வுகளில் தோல்வியடைந்தால் தகுதி பெறும் வரை அவர்களுக்கு சம்பளம் வழங்கப்படாது. BMI அளவு 30 அல்லது அதற்கு மேல் உள்ளவர்கள் உடல் பருமன் உடையவர்களாக கருதப்பட்டு அவர்கள் எவ்வித சூழலிலும் விமான பணிக்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள். இவர்கள் உடனடியாக பணி இடைநீக்கம் செய்யப்பட்டு ஊதியமில்லா விடுப்பில் வைக்கப்படுவர். இவர்களுக்கு எடையை குறைக்க 30 நாட்கள் அவகாசம் வழங்கப்படும். அந்த காலக்கெடுவுக்குள் முன்னேற்றம் இல்லையெனில் முறையான எச்சரிக்கை கடிதம் வழங்கப்படும். அடுத்த 30 நாட்களிலும் தகுதியை எட்ட தவறினால் இறுதி எச்சரிக்கை விடுக்கப்பட்டு மேலதிக ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும். மேலும் உடல் பருமன் பிரிவில் உள்ள பணியாளர்கள் அடுத்த 7 நாட்களுக்குள் இரத்த சர்க்கரை மற்றும் கொழுப்பு சத்து பரிசோதனைகளை செய்து அதன் மூலம் ஏதேனும் உடல்நல அபாயங்கள் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். BMI சோதனைகள் பயிற்சியின் போதும், பாதுகாப்பு நடைமுறைகளின் போதும் மற்றும் விமான பயணங்களுக்கு முன்னும் பின்னும் தொடர்ந்து நடத்தப்படும். ஏர் இந்தியா நிறுவனம் டாடா குழுமத்திடம் ஒப்படைக்கப்பட்ட பிறகு மேற்கொள்ளப்படும் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இது பார்க்கப்படுகிறது. பழைய பணியாளர்கள் மற்றும் தற்போது பயிற்சியில் இருக்கும் புதிய ஊழியர்கள் என அனைவருக்கும் இந்த புதிய விதிகள் பொருந்தும். விமான பயணத்தின் போது பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யவும், அவசர காலங்களில் ஊழியர்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவதை உறுதிப்படுத்தவுமே இந்த நடைமுறை கொண்டுவரப்பட்டுள்ளதாக நிர்வாகம் தெரிவித்துள்ளது.